ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 4 எபிசோட் நம்பர் 92. இன்றைக்கு பார்த்துட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஜித் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேயே 3வது வாரமே எவிக்ட் ஆக வேண்டிய ஆஜித் வந்துட்டு கடைசியில் 13வது வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்க. கடந்த வாரம் எல்லாமே விஜய் டிவியால சேவ் பண்ணப்பட்டாங்கன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அனிதாவை விட, சனமை விட, சுரேஷ் சக்கரவர்த்தியை விட ஆஜித் வந்துட்டு ஒரு பெரிய பிளேயரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் எனிவே விஜய் டிவி சதியா அல்லது மக்கள் செய்த விதியா என்னன்னு தெரியாது. ஆஜித் வந்துட்டு 90 நாள் இருந்திருக்கதே பெரிய விஷயம். ஏன்னா ஆஜித் மாதிரியான ஒரு போரிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு தொடர்ந்து போரிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம அவங்களோட குறும்படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு போரிங்கா இருந்துச்சு. அவங்க 90 நாள் இருந்து பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்கவும் இல்லை, தன்னோட கரியருக்கும் உருவாக்கல, அந்த ஷோக்கும் உருவாக்காத போன ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஆஜித். பட் ஃபைனலி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த வாரம் ஆஜித் எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கமல் சார் வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் தனியா கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு நீங்க இந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்கு உங்களோட தகுதி என்ன, அதை நீங்க வந்துட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னோட பிரச்சாரத்தை கொடுத்தாங்க. எல்லாம் நான் பாசிட்டிவா இருந்திருக்கேன், ரொம்ப ஹானஸ்டா இருந்திருக்கேன், டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பாலாஜி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த கடலை சாப்பிட்டுட்டு எல்லாரும் வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பெரிய மன்னிப்பு கேட்டு ஒரு டிராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் கேரக்டர் வந்து அன்பு கிடைக்கல, நான் கடந்து வந்த பாதை ரொம்ப சுகமா இருந்துச்சு, கோபத்தை மட்டுமே பார்த்தேன், கண்ணீர் விட்டு இன்னொரு டிராமா பண்ணாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பாலாஜியோட சாரியா இருக்கட்டும், பாலாஜியோட கண்ணீரா இருக்கட்டும், அதுல எந்த வித உண்மையும் இருக்குதுன்னு எனக்கு தோணல. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பாலாஜி ஃபேன்ஸ் இதுக்கு கோவப்பட்டாலும் என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஆரி பிரதர் கொடுத்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. ஏன்னா இந்த டைட்டில வந்துட்டு நான் வின் பண்றதுக்கு நான் தான் வின் பண்ணுவேன், போட்டிடுவனோ இல்லையோ தெரியாது, நான் என்ன தகுதிப்படுத்திட்டே வருவேன், நான் உண்மையிலேயே தகுதிப்படுத்திட்டு வந்து நான் தகுதியானவனா மாறினா அந்த டைட்டில் எனக்கு கிடைக்கணும், அதுக்குண்டான பொறுப்பும் தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டே வரணும்னு அவங்க சொன்னது வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீக்கோட ஹமாம் காலர் வந்துட்டு ரம்யா கால் பண்ணாங்க. கால் பண்ணி நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னா, எப்பவுமே நீங்க எதுக்கு பின்னாடி போய் பேசுறீங்க, ஆரி பிரதர் மாதிரி நெத்தடியா பேசலாம், பீடியாட்ரிஷியன்ல இருந்து எப்போ சர்ஜனா ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் எப்பவுமே ரம்யா பாண்டியன் வந்துட்டு மூக்கறுபட்டாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. இந்த வாரமும் அப்படிதான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கிய டாஸ்கா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டுல யாரோட போட்டோ இருக்கோ அந்த ஒரு நபருக்கான ஸ்ட்ராட்டஜி என்னது, அவங்களோட குறை நிறைகள் என்ன, அவங்களோட வந்துட்டு உங்களோட கணிப்பு என்ன அப்படிங்கறது வந்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரியோக்கு வந்துட்டு சோம் வந்திருந்தாங்க. சோம் கார்டு எடுத்த உடனே சோம் பத்தி என்ன சொன்னாங்க, கோவமே காட்ட மாட்டாங்க, என்னதான் சண்டை வந்தா கூட உடனே போய் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதனால வந்துட்டு ஒரு கோவமே காட்டாம ஒரு ஃப்ரெண்ட்லி குட் வைப்ஸ்லேயே இருக்கிறது வந்துட்டு சோமோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திரும்ப சோம் வந்துட்டு ஆஜித்தோட போட்டோ எடுத்தாங்க. ஆஜித்துக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது, டாஸ்க் எல்லாமே நல்லா பண்ணணுங்கிறத அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் விஷயம், ஆரி பிரதருக்கு வந்துட்டு ரம்யா பாண்டியன் வந்திருந்தாங்க. ஸோ ரம்யா பாண்டியன் வந்து ரொம்ப காமெடி பண்ணி என்டர்டெயின் பண்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேவரட் பீப்புள்ஸ் பத்தி எப்பவுமே குறை சொல்லாம மத்தவங்களோட குறைய மட்டும் அதிகமா சொல்லணும். அதுவும் எஸ்பெஷலி அந்த ஒரு கால் சென்டர் டாஸ்க் வந்துச்சு. அந்த கால் சென்டர் டாஸ்க்ல ரமேஷ் பிரதர் வந்துட்டு ரம்யா பாண்டியனுக்கு வரும்போது ரமேஷ் பிரதர் போய் என்னத்தை கேட்கன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அப்படி இருக்கிற டைம்ல ஆரி பிரதர் வந்து கேட்டாங்க, நீங்க சிவானிட்ட கேளுங்க, நான் ரமேஷ் பிரதர்ட்ட கேட்கன்னு சொல்லும்போது, எங்க சிவானிட்ட கேட்டா நம்ம எழுத்து கேட்க வேண்டிய வரும், அவங்கள பத்தி குறைகள் சொல்ல வேண்டியிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக சிவானியை எடுக்காம ரமேஷை எடுத்துக்கிறாங்க. அதை வந்துட்டு ஆரி பிரதர் சொல்லும் போது கமல் சாரே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரிலே வேற எங்கேயோ போறீங்கன்னு சொல்லும்போது ரம்யா பாண்டியன் அப்படி ஒரு நக்கலா சிரிச்சாங்க. பட் ஆரி பிரதர் வந்துட்டு கிளியரா ரம்யா பாண்டியனோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கேபிக்கு வந்துட்டு பாலாவோட போட்டோ வந்துச்சு. பாலாவை பத்தி கரெக்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, பாலா வந்துட்டு ஆரம்பத்துல ஷோல பேட் கேரக்டர் மாதிரி காமிச்சு அதுல இருந்து நான் ரொம்ப சேஞ்ச் ஆகி நல்லவனா மாறிட்டேன், ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேட் டு குட் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மக்களை வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணி அவங்களை முன்னேற்றி கொண்டு போய் ஃபேவரிசம் பண்றது தான் பாலாஜியோட ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோடனே பாலாஜிக்கு லைட்டா மூஞ்சி மாறிச்சு. இருந்தாலும் அதுக்கு ரொம்ப கரெக்டா இருந்ததுனால கமல் சார் முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப பல்பு வாங்கிருக்கிறதால இன்னைக்கு பாலாஜி ரொம்ப சட்டிலா தான் பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவானி, ஆஜித், கேபி இவங்க எல்லாருமே சும்மா 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 சப்ப கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலா பாலாஜிக்கு வந்துட்டு ஆரி போட்டோ வந்துச்சு. ஆரி பிரதர் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரொம்ப குறை சொல்றாங்க, நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க, தன்னோட பிளஸ் சொல்றதை விட்டுட்டு மத்தவங்களோட மைனஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்பவும் சொல்ற மந்திரத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி எவிக்ஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவிக்ஷன் பத்தி பேசினோடனே சோமசேகர் சேவ்டுன்னு சொல்லிட்டாங்க, சிவானி சேவ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரம்யா பாண்டியனுக்கு வந்துட்டு வயிற்ற கலக்கிட்டு இருந்துச்சு. ஆஜித்துக்கு வந்துட்டு ஓரளவு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் போறோம், ரம்யா பாண்டியன் கூட போட்டி போட்டு நம்ம இருக்கிற அளவுக்குலாம் இல்லைங்கிறது புரிஞ்சு போச்சு. பட் ரம்யா பாண்டியனுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எல்லா வாரமும் ஃபர்ஸ்ட் செகண்ட் சேவ் ஆயிட்டு வந்த ரம்யா பாண்டியன் இன்னைக்கு வந்துட்டு லீஸ்ட்ல வந்துட்டு ஆஜித் வெர்சஸ் ரம்யா பாண்டியன் மாதிரி வந்துச்சு. அதுவும் அவங்க பிரதர் வேற டபுள் எவிக்ஷன் சொன்னதுக்கு மாதிரியே கமல் சார் அந்த எவிக்ஷன்லயே வந்துட்டு 2 சுட்கேஸ் எடுத்து 2 சுட்கேஸ்ல 2 பேர் பேர் இருந்த உடனே ரம்யா பாண்டியனுக்கு டபுள் எவிக்ஷன் தான் போடுங்கிற அளவுக்கு படபடப்பும் பதட்டமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஜித் வந்துட்டு எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. என்னதான் ஆஜித் எவிக்ட் ஆகி வெளியே போனாலும் ரம்யா பாண்டியனுக்கு வந்து இந்த லீஸ்ட்ல வந்துட்டு சேவ் ஆனது வந்துட்டு கொஞ்சம் ஒரு படபடப்பாவே இருந்துச்சு. அதை மறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்க மைண்டுக்குள்ள நிறைய யோசிக்கிறாங்கன்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுது. ஏன்னா புறம் பேசுறாங்கன்னு சொல்றது ரம்யா பாண்டியன் வந்துட்டு புறம் பேசுற ஒரே ஆள் வந்துட்டு ஆரி தான். ஆரியை பத்தி மட்டும் தான் அவங்க பேக் பைட்டிங், பேக் ஸ்டாபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் வர வாரங்கள்ல ரம்யா பாண்டியன் கொஞ்சம் பாசிட்டிவ் சைட் காட்டுவாங்க நம்பலாம். அண்ட் ஆஜித் எவிக்ட் ஆனதுல எனக்கு பெரிய வருத்தமே இல்லை. இன்ஃபேக்ட் ஆஜித் வந்துட்டு அந்த ஒரு 10-18
வயசு பையன் அந்த 18 வயசுக்கு பிஹேவ் பண்ணியிருந்தாலே அவங்க ஒரு நல்ல ஒரு பேரோட போயிருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு ரொம்ப நான் பெரிய பாலா மாதிரி நடக்கிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குறும்படமே பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஆடுறதை தவிர பெருசா சுவாரஸ்யமான எந்த ஒரு விஷயமே இல்லை. அதுல 2-3 இடத்துல சிரிக்க முடிஞ்சதே தவிர பெருசா வந்து சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ ஆஜித் எவிக்ட் ஆனதுல இந்த வாரம் யாரும் பெருசா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த வார எபிசோடோட இறுதியில பார்த்துட்டீங்கன்னா பாலா வந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரி பிரதரை பத்தி குறை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சிவானி வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் திஸ் சீசன் ஆஃப் பிக் பாஸ் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்க வந்துட்டு பொறுமையா இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். என்னதான் ஆரி பிரதர் சோம்பேறின்னு சொன்னது தப்பா இருந்தாலும் அதை விட அதிகமான வார்த்தைகள் நீங்க விட்டதுனால தான் கமெண்ட்ஸ்ல அப்படி சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்க திரும்பி மாற வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸ் சிவானி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் இருக்கும். எல்லாருமே ஃபயரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பா இனி மீதி இருக்கிற 2 வாரமும் ஒரு ஃபயரான எபிசோட்ஸ் தான் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட்ஸோட ரிவ்யூவோட நானும் உங்களுக்கு சுவாரஸ்யமா உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது நீங்க என்கிட்ட பேசணும், என்னோட பர்சனலா நீங்க பேசணும், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணி அங்க டிஎம் பண்ணுங்க, நம்ம அங்க பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.